இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ இப்படி வெக்கப்படும் போது இன்னும் அழகா இருப்ப. நீங்க சரியா சாப்பிடவே இல்லைல்ல? நீ இருந்தா ஒழுங்கா சாப்பிடல, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. ஒன்னும் ஆகாதுன்னா எப்படி? ஒழுங்கா சாப்பிடாம படுத்தா கெட்ட கனவுகள் வருமா? எங்க தாத்தா சொல்லுவாரு. அந்த கெட்ட கனவுல பேயி பிசாசு எல்லாம் வந்து நம்மள பயமுறுத்திட்டே இருக்குமா. அதனாலதான் வயிறு நிறைய சாப்பிட்டு நிம்மதியா படுத்து தூங்கணும். பாவம், இவர் சரியா சாப்பிடல போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? வெயிட், நீ சாப்பிடாம நான் சாப்பிடுவேன் நினைச்சியா? அப்படி இல்லங்க. நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன், அது ஃபிக்ஸ். இதுல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. என்ன அப்படி பாக்குற? சாப்பிடு. மாம் உன்னை வீட்டுக்கு வெளியில தான் இருக்க சொன்னாங்க, ஆனா பசியோட இருக்க சொல்லலையே. புரிஞ்சுதா? சாப்பிடு. என்ன ஆச்சு? கொஞ்சம் புளிப்பா இருக்க மாதிரி இருக்கு. அப்படியா? இது முழுசா பழுத்த மாதிரி இருக்கே, எங்க கொடு. நல்லாதான் இருக்கு. விவேக், நம்ம வீட்டுக்கு எதுக்குடா போலீஸ் வராங்க? எனக்கும் தான் புரியல பெரியப்பா. வணக்கம் சார். வணக்கங்க. லக்ஷ்மி மேடத்தை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? எங்க லக்ஷ்மி நீங்க எதுக்கு பார்க்கணும்? அவங்க கிட்ட ஒரு கையெழுத்து வாங்க வேண்டியிருக்கு. சார் விடுங்க சார். சார் போங்கடா. லக்ஷ்மி கிட்ட கையெழுத்து வாங்கணுமா? எதுக்காக? அது லக்ஷ்மி மேடம் வந்துட்டீங்களா? லக்ஷ்மி மேடம், நேத்து நீங்க பிடிச்சு கொடுத்தீங்களே ஒரு ஃப்ராடு, அவன் 420ங்க. இவங்க இப்போ ஹன்சிகாவை பத்தி எதுவும் பேசிடக்கூடாது. நீங்க இந்த பேப்பர்ஸ்ல ஒரு கையெழுத்து போடுங்க. மத்த ஃபார்மாலிட்டிஸ்ல நாங்க பாத்துக்கிறோம் மேடம்.
எஸ்ஐ சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அவன் ஒரு பொண்ண காதல்ங்கிற பேர்ல ஏமாத்திருக்கான். பணத்தை கொள்ளையடிக்க முயற்சி பண்ணிருக்கான். அவங்க தனியா இருக்கும்போது அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்திருக்கான். அட, அந்த பொண்ணு கூட இங்கதான் இருக்காங்க. லக்ஷ்மி மேடம் காப்பாத்தினது இந்த பொண்ணுதான். என்ன அன்சிக்கா அதெல்லாம்? நீ ரொம்ப மெச்சூர்டான பொண்ணு நினைச்சேன். எது பண்ணாலும் நல்லா யோசிச்சுதான் முடிவு எடுப்பேன்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனா ஒரு ஃப்ராடு கிட்ட போய் இந்த மாதிரி ஏமாந்துட்டு வந்திருக்கேனா, நாங்கெல்லாம் இவ்வளவு நாளா எவ்வளவு அஜாக்கிரதையா இருந்திருக்கோன்னு இப்பதான் எங்களுக்கு புரியுது. மித்ரா, விவேக், இனிமே இந்த வீட்ல பொண்ணுங்க எங்க வெளிய போறாங்க, யார பாக்குறாங்க, என்ன பண்றாங்கன்னு இது எல்லாத்தையும் மானிட்டரிங் பண்ணுங்க. இவங்களுக்கு கொடுத்த ஃப்ரீடம் எல்லாம் போதும். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நம்ம ஜாக்கிரதையா இல்லைன்னா போக போக இன்னும் என்னெல்லாம் கொடுமைய பார்க்க வேண்டி இருக்குமோ தெரியல. ஓகே பெரியம்மா. பொண்ணை காப்பாத்தன மருமகளுக்கும் ரொம்ப நல்லாவே தண்டனை கொடுத்தீங்க. அது அதை விட நல்லா இருக்கு. அவ வாயை திறந்து உண்மையை சொல்லலைங்கிறதுக்காக அவ ஏதோ பெரிய குற்றம் செஞ்ச மாதிரி பாத்தீங்களே. அவளோட குணத்தை நீங்க இன்னும் யாருமே புரிஞ்சுக்கலையா? யாரோ ஒருத்தர் வந்து லட்சுமி செஞ்ச காரியத்தை பாராட்டுற வரைக்கும் நம்ம மருமக லட்சுமியை பத்தி எதுவுமே தெரியாது, அப்படித்தானே? எங்களை மன்னிச்சிரு லக்ஷ்மி. உன்னோட மௌனத்தை நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டுமே தவிர அந்த மௌனத்துக்கு பின்னாடி நீ காப்பாத்தின இந்த குடும்ப கௌரவத்தை பத்தி எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. ஐயோ, உன்னோட அமைதியை நாங்க ஒரு குற்றமா தான் நினைச்சோமே தவிர வெளியே சொல்லாம உள்ளுக்குள்ளேயே நீ சுமந்துகிட்டு இருந்த பாரத்தை நாங்க கவனிக்காம விட்டுட்டோம். எங்களை மன்னிச்சிரு லக்ஷ்மி. ஐயோ, என்ன மாமா இதெல்லாம்? நான் போய் உங்களை மன்னிக்கிறதா? உங்க இடத்துல வேற யார் இருந்தாலும் அப்படிதான் யோசிப்பாங்க, அப்படிதான் தப்பாவும் நினைப்பாங்க. ஆனா உன் இடத்துல யார் இருந்திருந்தாலும் இவ்ளோ பொறுமையா இருந்திருக்க மாட்டாங்க.